போயிடுச்சுங்கய்யா. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குது? ஏதாவது கணக்கு பரீட்சை எழுத போறீங்களா என்ன? மோட்டு பத்துலு வந்துட்டீங்களா? இது மேக்ஸ் பத்தின கேள்வி கிடையாது. பத்தின கேள்வி இல்லனா வேற என்ன சயின்ஸ் பத்தின கேள்வியா? எதுக்காக புரிய மாட்டேங்குது? மோட்டு பத்துலு, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. வெளிய போங்க. ஓகே சிங்கம் சார், நாங்க உடனே கிளம்புறோம். ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி ஓவரா தான் போன் அட்டெண்ட் பண்றீங்க. போக சொல்லிட்டீங்களே, பின்னால ரொம்ப வருத்தப்படுவீங்க. Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். மரியாதையா நில்லுங்க. நடந்த எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஒரு கேள்வி இருக்கு. மோட்டு பத்துலு நில்லுங்க. இது இந்த ஊரோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய கேள்வி. ஆனா விஷயம் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல நிறைய திருடு நடந்துகிட்டு இருக்கு. எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு. அப்படின்னா அந்த ஜானை உடனே பிடிக்கிறது நல்லது சார். ஏற்கனவே என்ன பிடிச்சு ஜெயில தானே போட்டு வச்சிருக்காரு மோட்டு பத்துலோ. எந்த திருட்டு வேலையும் நான் பண்ணல, புரிஞ்சுதா? அதான் என் மூளை வெடிக்குது. ஜான புடிச்சு உள்ள வச்சாச்சு. அப்ப இந்த திருட்டு வேலையை யார் பண்றா? யாரு? எப்படியாவது அவனை நான் புடிச்சே தீருவேன். கண்டிப்பா பிடிப்பேன். ஒருவேளை அவங்க கிட்ட அந்த திருட்டு பொருள் இல்லன்னா அதை எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அவங்க திருடங்கன்னு நான் எப்படி நிரூபிப்பேன்? அப்படின்னா நாம என்னதான் பண்றது சார்? என் மூளையில ஒரு அருமையான யோசனை வந்திருக்கு. அவங்க கேங்க்ல நான் யாரையாவது ஒருத்தரை சேர்க்க போறேன். அதுக்கப்புறம் அவங்கள பத்தின விவரங்கள்லாம் எனக்கு தெரிய வரும். எல்லாத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுப்பேன். அப்புறம் எதுக்காக நேரத்தை வீணாக்கிக்கிட்டு யாரையாவது அனுப்ப வேண்டியது? பிரச்சனையே அங்கதான் இருக்கு. அவங்க கேங்குக்குள்ள யார நான் அனுப்புறது? யார? இந்த புர்புரி நகரை காப்பாத்த இவ்வளவு பெரிய ரிஸ்க் யார் எடுப்பா? யார் வருவா? இதெல்லாம் பண்றதுக்கு நாங்க தயார் சார். இத நீ சொல்வன்னு எனக்கு நல்லா தெரியும் பத்துலு. ஆனா மோட்டுவோட மீசைய நாம என்ன பண்றது? அவன் மீசையோட போனா மாட்டிப்பா. இப்ப இந்த மீசைய என்ன பண்ணலாம்? ஒண்ணு இந்த மீசைய எடுக்கணும், இல்ல மாட்டிப்ப. ஆசாசியா தண்ணி ஊத்தி வளர்த்து வீச போச்சு. வணக்கம். முக்கிய செய்திகள். புர்புரி நகரில் திருட்டு அதிகமாகிவிட்டது. இந்த திருட்ட பண்றது லுங்கி கேங்கை சேர்ந்தவங்க. நம்ம இந்த ஊர்ல இருக்கிறப்ப இன்னொரு கேங் இந்த ஊருக்குள்ள திருட வந்திருக்கு. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். தற்போது வந்த செய்தி, இப்பதான் ஒரு பேங்க்ல லுங்கி கேங்கை சேர்ந்தவங்க பணத்தை திருடிக்கிட்டு போயிருக்காங்க. எல்லா திருட்டுக்கும் லுங்கி கேங்க் தான் காரணம். லுங்கி கேங்கா? இவங்கள பார்த்தா நல்லா இருக்குப்பா. இவங்களும் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். சீக்கிரமா வேலையாகட்டும். நீங்க குடுக்கிற ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு பாஸ். ஒண்ணுக்கு பதில் 2 இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. 2 கேங்கும் சேர்ந்தவங்களும் வேலை பார்த்தா அப்புறம் 4 மடங்கு சிறப்பா அமையும்ன்றது என்னோட ஐடியா. இது அந்த லுங்கி கேங்க சேர்ந்தவங்க. அதுக்குள்ள வந்துட்டீங்களா? இந்த திருட்டு பசங்களை பிடிக்கிற வேலைக்கு நான் உங்களுக்கு உதவியா இருக்கேன். புடிச்சிருச்சு, எனக்கு தெளிவா புடிச்சிருச்சு. வாயில பான் பராக் போட்டு தானே பேசுறீங்க, அதான் இப்படி வருது. ஒழுங்கா நில்லுங்க. சட்டத்தின் மீது ஆணை. உங்களை என்ன பண்றது பாருங்க. நீங்க 2 பேரும் கூட எங்க கேங்ல சேர்ந்துக்கங்க. நீங்களும் வந்தா எங்களுக்கு பெரிய பலமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடியாது. அப்படின்னா சரி, உங்க 2 பேரோட கதையை முடிச்சு மேல அனுப்பி வைக்கிறேன். இருங்க, அவசரப்பட்டு குண்டை எடுத்து நீட்டாதீங்க. நாங்களும் உங்க கோஷ்டில வந்து சேர்ந்துக்கிறோம். ஆனா வாரத்துக்கு 2 பிரியாணி தரணும். ஹலோ சர்தார், கொஞ்சம் ஜாக்கிரதையா புத்திசாலித்தனமா இரு. நீ நினைக்கிற ஆளுங்க அவங்க கிடையாது. அவங்க 2 பேரும் மோட்டு பத்துலோ தான். சிங்கம் தான் அவங்க 2 பேரையும் உங்களோட கேங்ல சேர்த்திருக்காரு. எப்படியாவது உங்களை பிடிக்கணும்னு தான் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்காங்க. சோம்பேறி சர்தாரு, எதுக்காக இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? எனக்கு உங்கள மாதிரி 2 அடியால் கிடைச்சிருக்காங்கல்ல, அதனாலதான் சந்தோஷமா சிரிக்கிறேன். பத்துல நம்ம குட்டு வெளிப்பட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா நம்மள பார்சல் பண்ணிடுவாங்கடா. கொரியர் பண்ண வந்துட்டாங்க பாத்தியா? உங்களுக்கு 3 டெஸ்ட் வைக்க போறேன்.
முதல் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்க. எத்தனை கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க 2 பேரும் பயப்படல. இப்ப 2வது டெஸ்ட் என்னன்னா, அந்த சிங்கம் சார் அடிக்கணும். சரி, இந்த ஒரு வேலையும் பண்ணிடலாம். Stop in name of the law. சிங்கம் சார் தப்பா நினைக்காதீங்க. உங்களை அடிக்க சொல்லி அந்த திருடங்க எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்க அடிக்க போறோம். அப்புறம் எதுக்கு நேரத்தை வீணடிக்கிறீங்க? முதல்ல என்ன பிடிச்சி அடிங்க. டேய் சமோசா மாட்டியா, என்ன பண்ற? 2 பேரும் எனக்கு இப்படி அடிக்கிறது. நல்லா அடிங்க. நான் வலிக்கிற மாதிரி கத்துறேன். பாருங்க, கொலவெறியோட அடிக்கிற குத்துறேன். அடியில வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கணும். நான் கத்துனால விடக்கூடாது. நல்லா அடிங்க. அப்பா, அப்பா. விடுங்க, வலிக்குது. வேண்டாம். காப்பாத்துங்க. 4 பேருக்கு நல்லது நடக்குன்னா எதுவுமே தப்பு இல்ல சார். எங்க சார்ட்டே மாத்தி எழுதிட்டு நீ ஏமாத்துறான். வாங்கிக்க சார், தேசத்துக்காக வாங்குங்க. எகர மாட்டோம். நடி கோ. சார், உங்களுக்கு வலிக்கல? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? என்ன மாதிரி ஆபீசர்ஸ்க்கெல்லாம் வலிக்காது. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. இப்ப வந்துடுறேன். வலிக்குது. அம்மா, முடியல. உண்மையிலேயே நீங்க ரொம்ப தைரியசாலிங்க தான். இப்போ உங்களோட கடைசி டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நீங்க 2 பேரும் பாஸ் பண்ண போறீங்களா இல்லையாங்கிறத நான் பார்க்கணும். இதுல தான் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குங்கிறத நீங்க நிரூபிக்க போறீங்க. போலீஸ் கிட்ட மாட்டினா இது மாதிரி சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டி வரும். எவ்வளவு அடி வாங்கினாலும் உண்மையை மட்டும் சொல்லவே கூடாது. இப்ப டெஸ்ட தொடங்கலாமா? உங்க திறமை என்னன்னு நிரூபிக்க போறீங்க. நண்பர்களே, ஆரம்பிங்க. தாக்குங்க. நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் ஒரு காலத்துல வெள்ளைக்காரங்கிட்ட இதை வாங்கி தான் எல்லாம் சுதந்திரமா கிடைச்சது. அவங்களுக்கும் இப்படித்தானே வலிச்சிருக்கோம். என்னடா பண்றீங்க? மோட்டு வர வர சித்திரவதை ரொம்ப ஓவர் ஆகிட்டே இருக்க. மோட்டு நானும் வலிக்காத மாதிரி எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது? நம்மள அடிச்சே நம்ம சோழியை முடிச்சிருவாங்க போல இருக்க. மோட்டு அது என்னவோ உச்சந்தலையிலேயே ஓவரா அடிச்சுக்கிட்டு இருக்கான். மோட்டு இந்த வீங்கட ஐடியா சிங்கம் சார் ஐடியாவெல்லாம் விட்டுரு. மோட்டோ நம்ம ஐடியாவை இப்ப ஸ்டார்ட் பண்ணா தான் ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு. சமோசா சாப்பிட்டு வேலையை ஆரம்பிக்கட்டும். அண்ணாச்சி, இருங்க. ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்ப பசிக்குது. 2 சமோசா மட்டும் கொடுத்துட்டு அப்புறமா அடிங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஜெயஹோ! ஓடி வந்துரு மாட்டோ. அடே மோட்டோ, இப்ப எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? என்ன காரியம் பண்ற நீ? அந்த களவாணி பசங்க எல்லாம் பின்னால இருக்காங்கடா. சாரி. அதாவது இந்த சினிமால ஹீரோக்கள் வந்து ட்ரெயின் மேல ஏறி சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டு வந்துட்டேன்டா. ஏன்னா இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் நானும் நீ தானே ஹீரோ. கிரெடிட் வச்சிட்டானுங்க. ஏன் நண்பனியா அடிச்சீங்க? ஏன் தேவா மேல கைய வச்சுட்டீங்களா? ஏன் தளபதி மேல கைய வச்சுட்டீங்களா? இவ்வளவு 2 அடியில உசாராயிட்டீங்க. டேய் மோட்டோ, இப்ப நீ எந்திரிக்கிற நேரம்டா. எந்திரா, வீங்கன வாயா. அவனை அடிச்சு கொல்லுங்க.
என்னடா நடக்குறீங்க? திருட்டு பசங்களா நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்களா? வாழ்க தமிழ்நாடு போலீஸ். அது சூரியனும் நிலாவும் இருக்கிற வரைக்கும் மோட்டு பத்துலுவை யாரும் மறக்க முடியாது. The name is சிங்கம். நோ 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 நோ. இன்னைக்கு the name is மோட்டு பத்துலு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புர்புரி நகரையே காப்பாத்திருக்காங்க, நிறைய பண்ணிருக்காங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், இவங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் நம்ம ஊரை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க எங்க கடமையை தான் செஞ்சோம்.